கூடலூர் அருகே சேரம்பாடியில் சுற்றித் திரிந்த புல்லட் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. 4 ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் புல்லட் காட்டு யானையின் நடமாட்டம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ். விவரங்கள். சேரம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஓராண்டு காலமாக வீடுகளை உடைத்து அதிலிருந்த அரிசி போன்ற உணவுப் பொருட்களை சேதப்படுத்தி வந்த புல்லட் என்கிற காட்டு யானையானது இன்று காலை ஐயங்குள்ளி பகுதியில் உள்ள மூலக்கடை என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் முகாமிட்டிருந்தது. தொடர்ந்து 4 ட்ரோன் கேமரா மூலம் அந்த யானையை வனத்துறையினர் காலை முதல் கண்காணித்து வந்தனர். இதில் 2 கும்கி யானைகள் களமிறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 2 கால்நடை மருத்துவர்கள், முதுமலையிலிருந்து கால்நடை மருத்துவர் டாக்டர் ராஜேஷ்குமார் மற்றும் கலைவாணன் 2 மருத்துவர்கள் இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் 4 ட்ரோன் கேமராக்கள் மூலம் இந்த காட்டு யானையை கண்காணித்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த மூலக்கடை என்னும் பகுதியில் இந்த யானைக்கு முதல் கட்டமாக மயக்க ஊசி செலுத்தப்பட்டுள்ளது. இப்ப இந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்ட நிலையில் இப்ப இந்த யானை எங்கு செல்கிறது என கண்காணிக்கும் பணியில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் அனைத்து வனத்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த காட்டு யானையை வாகனத்தில் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்பொழுது இந்த காட்டு யானையானது ஐயங்குழியில் இருந்து கேரளா செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு வரும் என்று வனத்துறையினர் இருப்பதாகவும் அங்கு வனத்துறையினர் உயர் அதிகாரிகள் மற்றும் அனைவரும் அந்த பகுதியில் தற்பொழுது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து ட்ரோன் கேமராக்கள் மூலமாக இந்த காட்டு யானையை கண்காணிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது முதல் கட்டமாக ஒரு மயக்க ஊசி மட்டுமே இந்த யானைக்கு தற்பொழுது செலுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.